ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா, ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷன் 6/3/2024 விட்டுருக்காங்க. அதாவது ஐஜி ஏவிகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் தான் நம்ம கூப்பிட்டுருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 6 மார்ச் 2024, லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22 மே 2024. அது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து இன்னும் சொல்லலை. எக்ஸாம் டேட் பின்னால சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்க்கலாம்னா பொசிஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி, ஏஜ், ஷீட், எவ்வளோ வேகன்சி, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் பொசிஷன். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா +2 அண்ட் +2க்கு மேலே டிகிரி இது மாதிரி. ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1074 வேகன்சி இருக்கு. இப்போ இவங்க கொடுக்குற சேலரி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000 35,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து நோட்னு சொல்லி இம்பார்ட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. போத் மேல் ஆர் ஃபீமேல்ஸ் மேபி அப்ளை பண்ணலாம். ப்ரெஷர் ஆல்சோ, அதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்க, 12th படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க, அப்புறம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிச்சிருக்கிறவங்க, டிகிரி இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறவங்க, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஏவிகேஷன் அண்ட் ஏர்லைன் இது மாதிரி கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டன் எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்கும், ஏவிகேஷன் நாலேஜ்னு சொல்லிட்டு 25 மார்க்கும், இங்கிலீஷ் நாலேஜ் 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல 25 மார்க். டோட்டலாக 100 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் வரைக்கும் இந்த டைம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்ல எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு சென்னை, அதாவது தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th காலம்ல இருக்கு. இல்லை விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை, ஹைதராபாத் இந்த ஏரியா எல்லாமே எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கேண்டிடேட், அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் எஸ்பி ஃபர்ஸ்ட் அப்பியர் த ரைட் அண்ட் டெஸ்ட், அதாவது எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதும் இன்டர்வியூ இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் டெல்லியில தான் நடக்கும். அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டெல்லி ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு டைமிங், டேட்டு, எல்லா ஷெடியூல், எல்லா டீட்டெயில்ஸுமே பின்னாடி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் அண்ட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே படிச்சு பார்த்துக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்தது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வெப்சைட்ல வழியா உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, இதுல வந்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்னா மேல ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க, பிளஸ் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இடத்துல ஃபுல் நேம்ங்கிற இடத்துல உங்க நேம் கொடுத்துக்கங்க. அடுத்தது ஃபாதர் நேம் கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்ல எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து உங்க நேஷனாலிட்டி என்னவோ நேஷனாலிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஜென்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன கேஸ்ட் வரீங்கன்னு கேட்டிருக்காங்க, அந்த கேஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க. நீங்க சிங்கிள் ஆர் மேரிடான்னு அதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ் த எக்ஸாம் சென்டர், அதாவது உங்களுடைய சென்டர் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. நம்ம நியர் சென்னை கொடுத்துருந்தோம், அதனால சென்னை கொடுத்தீங்கன்னா சென்னை அட்ரஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் கேட்கறாங்க. அந்த அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுத்த வேட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்கறாங்க. அதாவது 10th ஸ்கூல் நேம், போர்டு நேம், எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அதே போல 12th இன்ஸ்டிடியூஷன் நேம் கேட்கறாங்க, போர்டு நேம் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட், அதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட டீடைல்ஸ் கேட்கறாங்க. என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அந்த கோர்ஸ் நேம், என்ன யூனிவர்சிட்டி அதை கொடுத்துருங்க, இயர் ஆஃப் பாஸ் கொடுத்துருங்க. அது ஆப்ஷனல் தான், பட் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷனலா தான் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு டீடைல்ஸ் தான், அதாவது ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கங்க, பிளஸ் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எந்த மூலியமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மீடியாவா இல்ல சோசியல் மீடியாவா, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை பார்த்து கரெக்டா கொடுத்துக்கங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்க. உங்க போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சைஸுக்கு ஜேபிஜிஆர் பிஎன்ஜி இல்ல வந்து 4 MB இருக்கிற சைஸ்ல இருக்கிற போட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும்.
அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆன வேண்டி இதில் ஃபாலோ பண்ணிக்கங்க. எக்ஸாம் டேட் அறிவிச்சப்பட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.